கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல என்ன ஒரு சாட்சியாக இந்த இடத்துல என்னை வைத்ததுக்காக முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் யார்? இயேசு, ஜீசஸ். என்னுடைய பேர் அப்துல் சலீம். சம்மந்தமே இல்லைல்ல, என்னடா கிறிஸ்மஸ்ஸு, அப்துல் கலாம், அப்துல் சலீம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம் இங்கே. தேங்க்யூ ஜீசஸ். உண்மையாலுமே இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறது ஏசப்பா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபைனால மட்டும்தான். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்ன கோபாலகிருஷ்ணன் சார் பாஸ்டர் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ வந்திருக்கிற எல்லா தேவனோட பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லுமே அந்தமாரி நம்ம கொஞ்சம் உண்மையாலுமே நீங்கள் உணர்ந்து கேட்கணும்னு சொல்லி நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். இன்றைக்கி இவ்வளோ நேரம் நம்ம சந்தோஷமாக இருந்தோம். ஸோ இந்த சந்தோஷத்தோடு நம்ம திரும்பியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம போகணுன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறு நேரத்தில் ஷார்ட்டாக நான் என்னுடைய சாட்சியை சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய சாட்சி மட்டுமே முழுசாக சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். என்னுடைய போது லவ் பண்ண ஆரம்பித்தேன். சரிங்களா? லவ் பண்ணும் போது நம்ம அப்பா அம்மா பேச்சை கேட்போமா? கேட்கவே மாட்டோம். ரொம்ப கவனமாக இதுக்கப்புறம் தான் கேட்கணும். என்னுடைய முழு வீடியோவை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். சலீம் ஃபிலிப்புன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி நான் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு 2006 கல்யாணம் ஆச்சு. 2007 எனக்கு ஒரு பையன் பிறந்தான். ஸோ தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருந்தது. 2008 திரும்பியும் நான் குடிக்க போனேன். ஒரு வேலைக்கு ஒரு தனியார் கம்பெனியில் போய் அங்கே போய் வேலைக்கு போனேன். அந்த வேலையில் போய் குடிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து. அப்புறம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா டெய்லி நம்ம போதையில் போனால் எப்படி யார் தான் என்ன ஒத்துக்குவாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து இப்படியே போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் என்னால் சரியான வீட்டை பார்த்துக்க முடியல, பையனை பார்த்துக்க முடியல. ரொம்ப பிரச்சனையாகுது, கடன் ஆகுது. இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு கடனாக தொடர்ந்து ஆக 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 இதை விட்டுறணும்னு சொல்லிட்டு 2008 11 வரைக்குமே தொடர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். 11 ஒரு முடிவு எடுத்தேன். நீ நம்ம குடிக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதனால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணி ஒரு அடிக்ஷன் சென்டர் போனேன். அடிக்ஷன் சென்டரில் போய் அங்கே உடனடியாக ரெக்கவர் ஆகி ஒரு 10 days இருந்து எனக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்து அங்கே ரெக்கவர் ஆகி வந்தாச்சு. குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் நல்லா இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா சரவணம்பட்டியில் ஒரு வீடு வாங்கி தனியாக நாங்கள் இருந்தோம். ஒரு கார் வச்சுருந்தேன். நல்லா ஜம்முன்னு இருக்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு தெரியும். ஆனால் ஃபுல்லாக கடன், ஏகப்பட்ட இடத்துல கடன். இங்கே ஒரு கடன் வாங்கி இங்கே கட்டுறது, இங்கே ஒரு கடன் வாங்கி இங்கே கட்டுறது. ஏன்னா நம்ம வெளி உலகத்துக்கு நம்மளை பந்தாவாக காட்டிக்கணும் நம்ம. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. இப்போ ஒரு இடத்துல ப்ரெஷர் வர என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி நான் குடிக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ கண்டினியூஸாக 3 டைம் நான் குடிக்க ஆரம்பித்தேன். 3 டைம் குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க என்ன தான் பண்ணுவாங்க? 99 என்னுடைய மிஸ்டேக்ஸ். ஏன்னா எனக்கு பிறந்த பையன் பேரை வச்சு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து காசு வாங்குறது, அம்மா அப்பா கிட்டேருந்து காசு வாங்குறது, காசு வாங்கி போய் குடிக்க தான் செய்வேன். ஏன்னா எனக்குள்ளே என்னன்னே தெரியல, திரும்ப பார்த்திங்கன்னா அந்த குடிக்குள்ளேயே பிரச்சனை போகுது. என்னன்னா எங்கே போனாலும் ஒரு நிம்மதி இல்லை. இந்த இடத்துல கடன் வாங்கினது நாளைக்கு கடன் கொடுக்கணும், அங்கே வாங்கினது இங்கே கொடுக்கணும். இப்படியே தொடர்ந்து இருக்கனால இந்த குடிக்கும் எனக்கு அடிமையானனால இதுலேருந்து வெளியே வர முடியல. 2வது முறையாக போயிட்டேன். 3வது முறை சிங்கநல்லூரில் அடிக்ஷன் சென்டர், காந்தி ட்ரஸ்ட்டுன்ட்டு, அப்புறம் நீலாம்பூரில் ஒரு சாரல் சொல்லிட்டு அங்கே. ஸோ தொடர்ந்து 3 டைம் போய் என்னால் அதில் ரெக்கவர் ஆகி வர முடியல. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஹோட்டல் ஆரம்பித்தோம். அதிலும் லாஸு. இதுக்கப்புறம் அம்மா மலேசியாவில் இருக்காங்க.
இப்போ இங்கே வந்திருக்காங்க அம்மாவும் சித்தியும், மலேசியாவில் இருந்தாங்க. சரி நம்ம அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணி இந்த கடனெல்லாம் கட்டிடலான்னு போய் அங்கே போனால் அங்கேயும் எனக்கு சரியாகலை. இப்படியே தொடர்ந்து போக 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 2016 2017 ஆயிடுச்சு. சரியாக எல்லாமே வந்து கைவிட்டு போயிட்டே இருக்குது ஒவ்வொன்றா. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் இப்படி இடைப்பட்ட கேப்பில் இப்படி போயிட்டு வரும்போது முக்கியமாக வந்து நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவன் நமக்கு வந்து உள்ளதே உள்ளதென்றும், ஆமாம், ஏன்னா இந்த சாட்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நமக்கு உலகத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு தெரியாது. அதனால் நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்னென்ன தெரியாது. இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய மனைவிக்கும் என் கூட இருந்த என்னுடைய நண்பருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகி போச்சு. கடைசியில் அவனுடைய தம்பி ஓடி வந்து ஒயின் ஷாப்பில் நான் தண்ணி அடிச்சுட்டுக்கேன் வந்து என் காலில் விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஒன்றுமே பண்ண முடியல. ஃபோன் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே இழந்து போயாச்சு. இந்த மலேசியா போயிட்டு வந்த உடனே வீடை விற்றா தான் எல்லா கடனையும் கட்ட முடியும்னு சொல்லி வீடை விற்றாச்சு, காரை கொடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன ஆச்சு, என்னுடைய அந்த இருந்த ரேஞ்ச் வந்து குறைஞ்சனால அவங்க வந்து என்ன ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இன்றைக்கோ நாளைக்கோ நீ சாகிற மாதிரி இருக்க. ஏன்னா என்னுடைய நிலமை அப்படி இருந்துச்சு. கை கால் நடுங்கும், தலை நடுங்கும், என்னால் பேச முடியாது, யார்கிட்டையும் வெக்கமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 ரூபா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் எடுத்து கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அந்த அளவுக்கு கடைசியில் கீழே போயாச்சு. ஆனால் இருந்த கடனெல்லாம் அந்த வீடை கட்டி வீடை விற்று எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வாடகை வீட்டுக்கு போனோம், அங்கேயும் காலி பண்ண சொல்லிட்டாங்க, வாடகை கொடுக்க முடியாது. இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. டிவோர்ஸ்க்கு கேட்டாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், வந்த உடனே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. அப்புறம் நான் மலேசியா போகிறது வர்றது இப்படியே இருந்துச்சு. அப்புறம் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல எனக்கு ஜீரோ. கோயம்புத்தூரில் ஒன்றுமே இல்லை. இப்போ அம்மாவை நம்பி நான் அங்கே போகிறேன். அங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்ந்தால் அங்கே வாழலாம், சாவுறதுனாலும் அங்கேயே சாவலாம்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கே போன கொஞ்சம் நாட்கள்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா, 1 மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணதை என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் வந்து பார்க்குறது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அதை பார்க்க வந்து எனக்கு இன்னும் அதிகமாக வந்து குடிக்கிறதுக்கு தான் நான் போகிறேன். ஏன்னா நமக்கு சொல்யூஷன் கிடையாது, யார் நமக்கு கூட இருக்கிறா, நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதல் இல்லை, எதுவுமே கிடையாது, ஒன்றுமே வழி தெரியல. இப்போது திரும்பி நான் குடிக்க தான் போகிறேன். கடைசி என்னாச்சு, சின்னதாக இந்த நெஞ்சுக்கிட்ட இந்த கணையம் இருக்கும், அந்த கணையத்தில் லைட்டாக வலி எடுக்க ஆரம்பிச்சிது. வலி எடுத்தது நான் வந்து கேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன். தொடர்ந்து நான் வந்து குடிக்க என்ன ஆச்சுன்னா வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, இன்றைக்கி இங்கே டிவி இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னுடைய எல்லா ஃபோட்டோஸையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து நீங்கள் எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் பாருங்கள். நான் ஒன்றே ஒன்று இங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். மஞ்சக்காமலை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்தமாரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சாட்சியாக இருக்கிறேன். இந்த சாட்சிக்கு ஒரு சாட்சி இருக்குது, அந்த சாட்சிக்கு இன்னொரு சாட்சி. இன்றைக்கி நான் வந்து சலீம், எனக்கு இப்படி ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கவங்க அதை ஏற்றுக்கொள்ளுவீங்க. இல்லைன்னா இதெல்லாம் நாங்கள் பார்த்தது தானே அப்படின்பீங்க. ஆனால் தேவன் பாருங்கள், நம்ம கூடயே இருந்து ஒவ்வொரு விஷயமாகவே வந்து கூட இருந்து என்னை வந்து நான் படுத்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுப்பேன். அப்போது எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, ஏன் இப்படிலாம் நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்னு. யாருக்கு தெரியும் இன்றைக்கி அது சாட்சியாக இருக்குதுன்னு? யார் அந்த கூடையே இருந்து எனக்கு இதெல்லாம் எடுக்க சொல்லி கற்றுக் கொடுத்தா? தேவன் நம்ம கூட எப்பொழுதுமே கூடையே இருப்பார். ஆமேன். ஸோ நமக்கு அது தெரியாது, அது உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த உணர்வு வரணும் நம்ம எல்லாத்துக்குமே, தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் ஏதோ, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நம்மளும் ஏதோ ஜீசஸ் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். நான் உண்மையாக இருக்கிறவங்க சொல்ல, பட் அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கனால நான் சொல்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஹீ இஸ் ஹியர், இங்கே இருக்கிறார் அவர். 6 மாதமாக படாத பாடு. சிஸ்டர் கேட்டாங்க இல்லைங்களா, ஒரு வார்த்தை கேட்டாங்க, எல்லோரும் பிரச்சனையில் இருக்கீங்களா, துக்கத்தில் இருக்கீங்களான்னு. யாருமே கை தூக்கலை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னா யாருமே கை தூக்கலை. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. நானும் தூக்கலை. ஏன் தெரியுங்களா? எனக்கு ஒரு பாரம் இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன தெரியுமா?
அழிந்து போகிற ஆத்துமா மேலே பாரம் இருக்குது எனக்கு. ஆமேன். அழிந்து போகிற ஆத்துமா யார்? புரியுதா? நான் புதுசாக வந்திருக்கிறீங்க நிறைய பேர். அந்த ஒரு பாடு, கஷ்டம், எத்தனை வலி, வேதனை தாங்க முடியாது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கடைசியில் வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு மலேசியாவில். முடியாத வயிறு வலி, தாங்க முடியாத வலி. நம்ம இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் போட்டால் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். என்னுடைய வயிறு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸ் நான் இருக்கிற இன்னொன்று கூட காட்டிடுறேன். நான் ஒரு 3 ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் உங்களோட விசுவாசத்துக்காக. இதனுடைய கால் இப்படி இருந்தது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வயிறு பாருங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வயிறு இப்படி இருக்கும் போது எனக்கு ஆப்போசிட்டில் யாரும் நின்னா யாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வயிறு உப்பி இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாமே இன்புட் தான், அவுட்புட் போகாது. ரொம்ப வலி, வேதனை, ரொம்ப ஸ்ட்ரகிள், மூச்சு விட முடியாத சுச்சுவேஷன், ரொம்ப கடினமான பிரச்சனை. இந்த சைடு இவ்வளோ பிரச்சனை, கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கிறோம், இன்னொரு இடத்துல பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை. என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்கிறோம், சாகலாமா, செத்து தொலைலாமா, எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுன்னு சொல்லி 22வது மாடியில் நாங்கள் இருக்கிறோம். அங்கே நின்றுட்டு நான் இதுக்கெல்லாம் எது நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே வந்து இதிலெல்லாம் பலப்படணுன்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்துலனா நம்ம பாதிக்கப்படும் போது சோர்ந்து போயிடக்கூடாது. நான் வந்து ஒரு 22வது மாடியில் நின்றுட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு நின்றுருக்கேன். சிகரெட் இந்த கையில். எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்துடலாமான்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு யோசிச்சுட்டு நின்றுருக்கிறேன். பட் அந்த டைம் வந்து லிஃப்ட்டு வந்து பெல் அடித்து அந்த நேரத்தில் என்னை வந்து ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார். அந்த இடத்துல நான் வந்து அந்த பெல் அடிக்கும்போது இப்படி திரும்புவேன், போகலான்ட்டு திரும்பும் போது என்னுடைய கையை என்னோடய காலும் வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிறதுக்கு போயிட்டுருக்கும். புரியுதா? ஆவியில் கனெக்டில் இருக்கிறவங்க இதில் தெரியும் பிசாசு நம்மளை எப்படி கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு. மரணத்துக்கு நேராக கொண்டு போய் சாகடிக்கலான்னு சொல்லி தான் அதோட பிளான். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் என்னை காப்பாற்றி 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 கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது ரொம்ப முடியல. அங்கே இருக்க சிச்சுவேஷன் என்னென்னா, நான் மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் விசாவில் தான் போயிருந்தேன். நான் ஓவர் ஸ்டேயிங் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இது இன்னொரு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறார். 1 வருஷமாக நான் வந்து மலேசியாவில் நான் இருந்திருக்கிறேன். எந்த போலீஸ்காரண்டையும் மாட்டியிருந்தேன்னா என்னை கொண்டு போய் உள்ளே வச்சுருப்பாங்க. 1 வருஷமாக இருந்து அந்த வலி வேதனைலாம் பட்டு இப்போ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் என்னை வந்து பிடிச்சிருவாங்க. போலீஸில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ப்ரைவேட்டில் போய் பார்த்தோம். ப்ரைவேட்டில் பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை வந்துடுச்சு, உடனடியாக நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிருங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், நீங்கள் இங்கே இறந்துற வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எப்படி போக முடியும்? விசா இல்லை, எப்படி போக முடியும்? ஆண்டவரை பற்றி தெரியாது. அல்லாஹ் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே. வந்து படுத்த படுக்கையில் வலி வேதனையில் உட்காந்துருக்கும் போது சரியாக 3வது நாள் நான் அந்த சீனங் டாக்டர் எல்லா இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், எங்கேயுமே எனக்கு சுகம் கிடைக்கல. 3வது நாள் கரெக்டாக அந்த நியூஸில் போடுறாங்க, அந்த லோக்கல் நியூஸில் மலேசியன் கவர்மெண்ட் அறிக்கை பண்ணுறோம், யார் யாரெல்லாம் வந்து ஓவர் ஸ்டேயிங் விசா இல்லாமல் இருக்கிறீங்க எல்லாம் அவங்கவுங்க நாட்டுக்கு இந்த ஃபைன் கட்டிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா நான் அங்கேயே இறந்து போயிடுவேன்னு நினச்சேன். ஏன்னா டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுன்ட்டாங்க. அப்பவும் வந்து பிழைக்க முடியுமா முடியாதான்னு தெரியல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே அங்கே வந்து 1200 ரிங்கட்ஸ் கட்டி உடனடியாக இங்கே வந்து ராமகிருஷ்ணாவில் ஒரே ஒன்று தான் சொன்னாங்க. அவ்வளோ நேரம் பார்த்துட்டு, பாலைவனத்தில் போட்ட ஒரு நெல் இது வந்து முளைக்காது, நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சித்திகிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. கொண்டு வந்து நேராக வீட்டில் போட்டாங்க. வயிறெல்லாம் வீங்கி காலெலாம் வீங்கி அப்படியே நான் கிடக்கிறேன். இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், கோயம்புத்தூர் ஜெம் ஹாஸ்பிட்டலில். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பேர் வந்து கான். அப்போது அவர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு 99 கஷ்டம்தான், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி 50 லட்சம், சரி 50,000, 1 லட்சம் இப்படி கட்ட ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொன்றா கட்ட சரியாக 3வது நாள், அதே 3வது நாள் நான் அப்படியே படுத்துட்ருக்கிறேன். பக்கத்தில் ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னே எனக்கு தெரியாது. கண்ணை திறந்து பார்க்குறேன், அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டால், தம்பி சுகமாயிரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பைபிள் கொடுத்தாங்க. அந்த தலைக்கடியில் வச்சுட்டேன். தேவன் 3 விதமாக நம்மக்கிட்ட இடைப்படுவாருங்க. குழந்தை பருவம், வாலிப பருவம், கல்யாண பருவத்தில். ஆண்டவர் அறியாமல் ஒருத்தருமே இந்த பூமியில் இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவர் அறிஞ்சே இருப்பீங்க.
நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பை, கண்டிப்பாக ஆண்டவர் இடைப்பட்டிருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இப்படி தான் என்னை வந்து இந்த ஜம்மு ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா பார்த்து எனக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட ஒருத்தர் வந்து அவரு வந்து தம்பி இயேசுவை பிடிச்சிக்கோ உன் சுகம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன். இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. 50,000 1 லட்சம் இப்படி கட்டி 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 கடைசியில் 5 லட்ச ரூபா வரைக்கும் கட்டிட்டோம். இப்போது ஒரே ஒருத்தவங்க பைபிள் எடுத்து டக்குன்னு சங்கீதம் 50:15 படிங்களேன். ஹல்லேலூயா ஜீசஸ், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ வார்த்தை உயிருள்ள வார்த்தையா? ஆமேன். அந்த அம்மா அங்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கூட அந்த பிரதர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஒரு நாள் நான் வந்து டேப்லெட்டை போட்டுட்டு எந்திரிக்கிறேன், ஸ்டக் ஆகிடுச்சு. அப்படியே மூச்சு விட முடியாமல் நின்றுட்டேன். 20 நிமிஷம் மூச்சு இல்லாமல் என்னை வந்து ஐசியூக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரக்சரில் வச்சு அந்த பெல்ட்டு கட்டுறாங்க. அதெல்லாம் அந்த பெல்ட்டே பிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து என்னுடைய வாய், என்னோடய கண்கள் எல்லாம் அப்படியே கோணிச்சிட்டு போகுது. பக்கத்தில் எங்கள் சித்தி நின்று பார்க்குறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, தம்பி இயேசுவை பிடிச்சிக்கப்பா, இயேசு உனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொன்ன ஒரு வார்த்தையில் இன்னுமே எனக்கு கேட்கல. அந்த இடத்துல ஒரே நிமிஷம் ஐசிக்கு என்னை தள்ளிட்டு கூட்டிகிட்டு போகும்போது, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, அவ்வளோதான். இப்போது ஐசிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப வலி வேதனையில் இருக்கிற, மூச்சு விட முடியாமல் இருக்கிறேன். நம்ம யூரின் பண்ணுற உறுப்புலேருந்து எனக்கு ஆக்சுவலாக வயிறு பெருசாக இருக்கும்போது ஹோல்ஸ் போட்டு இதுலேருந்து தண்ணி எடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ஆயிடுச்சுன்னா என்னால் மூச்சு விட முடியாது, யூரின் வழியாகவும் போகாது, ரொம்ப கஷ்டம். அப்போ ஐசியூக்கில் என்னை கொண்டு போயிட்டு யூரின் பண்ணுற அந்த உறுப்புலேருந்து எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி சக் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமையான வலி தெரியுங்களா? சும்மா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த அனுபவம் பட்டிருக்கிற அந்த வலியை. அது சக் பண்ணி இழுக்கும் போது வர அந்த யூரின் ஒவ்வொரு சொட்டும் அவ்வளோ வேதனையாக இருக்கும். விடிய விடிய அந்த வேதனையை தாங்கியிருக்கிறேன். வந்துட்டேன் திருப்பியும். 1 ரூபாய் இல்லை, முடிஞ்சு போச்சு. 5 லட்ச ரூபா செலவு பண்ணதுக்கப்புறம் எந்த காசுமே இல்லை கையில், கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. திரும்பியும் எனக்காக ப்ரேயருக்கு வராங்க. நானே வந்து ஒன்றுமே இல்லாமல் எங்கள் சித்தி அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க, அவங்க வீட்டில் நான் இருக்கிறேன். எல்லோரும் ப்ரேயருக்கு வருவாங்க. தயவுசெய்து போயிருங்கப்பா, நானே அனாதையா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், எங்கள் சித்தி எனக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் வந்து கத்தி ஜெபம் பண்ணி அவங்களையும் சேர்த்து நடுரோட்டு விட்டுறாதீங்க, தயவுசெய்து போயிருங்கன்னு சொன்னவன் நான். வர முதல்ல அனுப்பிடுவேன், போங்க போங்கன்னு. ஆனால் விட மாட்டாங்க, வருவாங்க. வந்து ப்ரேயர், இல்லை தம்பி ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க அப்படின்னு. நம்பவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். அப்புறம் கடைசியில் எனக்கு தெரியுது, நல்லா ஜீவனே என்னை விட்டு வெளியே போகுது, நல்லா தெரியுது. அப்போ தான் நான் இந்த ஒரு வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், பார்க்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் குடித்தவன், நான் வீடை விற்கும் போது 3 லட்ச ரூபா அட்வான்ஸை வாங்கி அந்த 3 லட்ச ரூபாவையும் குடித்து தீர்த்தவன் நான். என்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணவன் நான். என் பிள்ளை பேரை கடனை வாங்கி குடித்தவன் நான். அப்போது கடைசியில் 3 டைம் என்னை போய் டிஅடிக்ஷன் சென்டரில் சேர்த்து திரும்பியும் அந்த பழக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி அப்பா அம்மா வெறுத்துட்டாங்க என்னை. இவ்வளோ டைமு போய் இதுலேயும் நீ சரியாக மாட்டேங்கிறான். கடைசியில் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறேன், என் கூட சேர்ந்து குடித்தவனுங்க அங்கே எங்கேன்னு போய் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. அதை பார்க்கும்போது நான் மரணத்தில் இருக்கிறேன். அதை நான் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஏன்டா எனக்கு இப்படி ஒரு நிலமை, எல்லோரும் நல்லா இருக்கீங்களே, நான் ஏன் இப்படி நான் படுத்துட்டு இருக்கிறேன், ஒருத்தன் கூட வந்து பார்க்கல, ஒருத்தன் கூட ஃபோன் பண்ணி கேட்கல எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. ஒரே நிமிஷம் யோசித்தேன், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, குடித்தது தானே. ஒரு உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு மதுபானிலே போட்டிருக்குது, இது உனக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு போட்டிருக்குது. அதை பார்த்து மீறி நான் குடித்து, அதனால தானே இவ்வளோ பிரச்சனை, இன்றைக்கி நடு ரோட்டில் ஒன்றும் இல்லாமல் நான் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அந்த நிமிஷம் நான் என்ன பண்ணேன், மனம் திரும்பினேன். இனி குடிக்கக்கூடாது, இனி நம்ம உண்மையாக கடவுளுக்காக வாழணும், அல்லாஹ்க்காக வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். மடான்னு ஃபோன் எடுத்தேன். இதெல்லாம் பயங்கரமான விஷயங்க. ஃபோன் எடுத்து அல்லாஹ் சாங்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் தட்டுறேன், ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, வச்சுட்டேன். தூக்கம் வந்துடுச்சு, தூங்கியாச்சு. அடுத்த நாள் மறுபடியும் இதேமாரி ப்ரேயர் வராங்க, சொல்கிறாங்க ஏசப்பா பிடிச்சிக்க தம்பி, கண்டிப்பாக உனக்கு சுகம் கிடைக்கும். நான் கேட்கவே இல்லை. கடைசியில் 3ஆவது வாரம் வந்தாங்க,
நான் அப்போ தான் உணர்ந்தேன். நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போனேன். அந்த ஆனமலைக்கு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. என்னை வந்து அப்படியே அந்த மூங்கிலில் போட்டு கயிறெல்லாம் கட்டி அப்படியே என்னை வந்து ஒரு சாமியார் மாதிரி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எல்லாருக்குமே நான் எப்படியாச்சும் வந்து நல்லா ஆயிடணும், எப்படியா சுகம் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் போக முடியுமா, ஏன்னா நமக்கு தெரியாது. ஸோ எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கங்கெல்லாம் நம்ம போய் ஏதாச்சும் எனக்கு வந்து அந்த சைவனக்கட்டெல்லாம் வச்சுருக்காங்களா அப்படி எல்லாம் பார்க்குறது. ஆனால் எங்கேயுமே எதுவுமே ஆகலை. ஆனால் அந்த கடைசி நிமிஷம் திரும்பி வந்து எனக்காக ப்ரேயர் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நான் உணர்ந்தேன், இவங்களாக தானே வந்து எல்லாமே நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, தம்பி ட்ரை ஜீசஸை ட்ரை பண்ணு. நீ இறந்து எப்போவோ போயிருக்க வேண்டியவன், ஆனால் இன்ன வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிற, கடவுளும் கூட இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட கேளு அப்படின்னாங்க. 2வது முறை நான் உண்மையாலுமே என் மனசார நான் வந்து, ஏசப்பா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல, உண்மையாலுமே நான் வாழணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு சுகத்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த ஒரு நிமிஷம் அதோடைய ப்ரெசன்ஸை நான் விட ஆரம்பித்தேன். என்னை விட்டு போன ஒரு விஷயம் ஏதோ உள்ள நிரம்பின மாதிரி இருந்துச்சு. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாம் கேட்குறீங்களா? ஸோ என்னை விட்டு போன ஒரு விஷயம் எனக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் நிரம்பின மாதிரி ஒரு விஷயம். எப்போவுமே ஜெபம் பண்ணிட்டு கேட்பாங்க, எதோ ஃபீல் பண்ணிங்களா பிரதர்னு? இல்லை. ஆனால் அந்த நிமிஷம் நான் வந்து ஃபீல் ஆன உடனே, தம்பி உங்களுக்கு சுகம் கிடச்சிருச்சு, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, அவர் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியே நான் தொடர்ந்து இருக்கேன். இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே இயேசு யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? இந்த 10 நாள் அவர் யார், அவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார், எதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே இப்போ யார் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவா? பிசாஸ் வந்து அட்டாக் பண்ணுவான். என்ன தெரியுமா சொல்லுது? மெதுவாக வந்து, தம்பி ஏசு கீசெல்லாம் யாரும் கிடையாது, நீ மருந்து சாப்பிட்றல, அதனால தான் உனக்கு சுகம் கிடைக்கிது அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், என்னால் முடியல. நான் உட்காந்த முட்டியை போட்டேன், ஏசப்பா உண்மையாலுமே கடவுள் நீங்கள் தான் இருந்தீங்கன்னா அப்படின்னா 2 மாதத்துக்கான மருந்து கொடுத்துருக்காங்க, இந்த மருந்து சாப்பிடவே மாட்டேன். நான் உண்மையான கடவுளாக இருந்தால் நான் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு மட்டும் சுகம் கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே நான் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், உங்களுக்கு ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி அன்றைக்கி ஒரு அற்பமாக தான் சொன்னேன். என்னத்துக்காகனா சுகத்துக்காக. சுகம் கிடைச்சா சாட்சி சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஊழியன்னா என்னன்னே தெரியாமல் நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி. இன்றைக்கி அந்த ஊழியத்தை அவருடைய அன்பின் கயிறுனால் இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். நமக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி 2 மாதம் மருந்து சாப்பிட்றது நிப்பாட்டினேன். ஒரு நேரம் நான் வந்து மருந்து சாப்பிட்லன்னா கூட நான் வந்து இறந்து போயிடுவேன். அப்படி இருக்கும்போது 2 மாதமாக மருந்து சாப்பிடாமல் நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது என்னுடைய ஃபுல் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அழுகி போயிருந்த லிவர் புதுசாக இருக்குது. ஆமேன். எப்படி ஒரு உறுப்பு இல்லாத உறுப்பு எப்படி அது வரும்? எப்படி வந்துச்சு? ஆல்ரெடி தேவன் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவருடைய மூஞ்சை நான் பார்த்தேன். அந்த டாக்டரோட மூஞ்சில் அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். மஞ்சக்காமால் 38 இருந்தது, 0.03 நார்மலாக இருந்துச்சு. ஆமேன். அப்போது அந்த டாக்டர்கிட்ட இருக்க அந்த மூஞ்சில் பார்த்த அந்த ஒரு ஆச்சரியம் தான் இன்றைக்கி என்னுடைய அந்த யூடியூப்பில் ஆச்சரியம்னு வச்சுருக்கிறேன். டாக்டர் கேட்குறாங்க, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது. வந்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள சொன்னாங்க, ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் எங்களுக்கு சுகம் கொடுத்தார். அவ்வளோதான், சிம்பிளு. இன்றைக்கி எவ்வளோ பேர் எத்தனை 1000 கோடி காசை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு எவ்வளோ வியாதியோடு இன்னும் இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனையிலேருந்து மீள முடியாமல் இருக்கிறாங்க. எங்கெங்கேயோ நான் போகிறேன், ஆண்டவர் எங்கெங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது உட்காந்த இடத்துல நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுகம் கொடுங்க ஏசப்பான்னு சொன்னேன். எனக்கு என்ன தெரியுங்களா சொன்னாங்க, லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கணுன்ட்டாங்க. அது எப்படி தெரியுமா? 25 லட்சம் வேணும். அப்படியே 25 லட்சத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் மாதம் 10,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்ணும். ஃபுல்லாக லைஃப் லாங் பெட் ரெஸ்ட் தான். இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்போது. ஆனால் பாருங்கள், ₹1 செலவு இல்லாமல் ஆண்டவர் என்னை வந்து அந்த ஜீவனை கொடுத்து திரும்பி இந்த இடத்துல சாட்சியாக வைத்திருக்கிறார். ₹1 வாங்கலைங்க. எவ்வளோ அன்பான தெய்வம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன், இவர் தான் உண்மையான தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அவரோட இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும், அவரோட ஷேர் பண்ணணும் நிறைய விஷயங்களை. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது, அங்கே ஷேர் பண்ணுறது, இங்கே ஷேர் பண்ணுறதோட தேவனுக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும் போது தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். நேராக வந்தேன், நேராக வீட்டுக்கு வந்து ஒரு உறுப்பே இல்லை. ஆனால் சும்மா நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன்,
எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொன்னதுக்கு அழுகி போயிருந்த லிவரை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதேன். நான் நேராக வந்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆனேன். யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. உண்மையாலுமே வந்து அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்தேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறத நான் பார்த்தேன், எனக்குள்ளே நடக்கிறத பார்த்தேன், எனக்கு கற்றுக் கொடுத்ததை பார்த்தேன். நேரடியாக வந்து சரண்டர் ஆனேன். ஆண்டவரே, எனக்கு இனி ஒன்றும் தெரியாது, என் வாழ்க்கையை முழுசாக உங்கள் கருத்தில் கொடுக்குறேன். நான் இனி என்ன ஆக போவேன் என்னன்னு தெரியாது. எதுக்கு நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, உங்கள் சித்தத்தின்படி என்னை செய்யுங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லி என்னை தாழ்த்தி அவரோட சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னை அநேக இடத்துல வந்து ஆசீர்வாதமாக வச்சு, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சு இன்றைக்கி இந்த சாட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உறவு மட்டும் எப்படி தெரியுங்களா, யோவான் 15:15 ஆண்டவர் என்ன தெரியுங்களா, நண்பராக இருக்கணும்னு பார்க்குறார். சரியா, நான் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த ஏஜில் நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும். கொஞ்சம் கூட இடறி போயிடாதீங்க. அருமையான பாஸ்டர் உங்களுக்கு இருக்கிறார், சூப்பராக அவர் கைட் பண்ணுறார். அதனால் ஒவ்வொருத்தரையும் வாய்ஸ் கவனிங்க. உங்கள் இடத்துல நான் அந்த மிஸ்டேக் பண்ணனால தான் நிறைய பாடு பிரச்சனைக்குள்ளே போயிட்டு வந்தேன். இன்றைக்கி உண்மையான தேவன் நம்ம கூடயே இருக்கிறார். படிப்பு வரலையா, கையை வச்சு ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க, சொல்லி கொடுங்கன்னு சொல்லி படித்து முடி. உனக்கு எக்ஸாம் டைமில் அவர் இந்த ஸ்க்ரீன் மாதிரி கொண்டு வந்து வைப்பார். படிக்காமல் ஒன்றும் நடக்காது. ஜபம் பண்ணுங்கள். படிக்கும் போது ஆண்டவரே, ஆவியானவரே எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, எனக்கு தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே நீங்கள் ஒரு டைமு கரெக்டாக படிச்சிங்கன்னா, பைபிளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய புக்ஸு படிப்பு விஷயம் என்னவாக இருந்தாலும் சரி, அவரை முன்னிலை வச்சு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போவார். இன்றைக்கி வேறு யாரோலாம் தான் மேலே இருக்கிறாங்க, ஆனால் இறைவனோட பிள்ளைங்க நடுவுலையே தான் இருக்கிறோம். ஏன் நான் சரிமா சொல்கிறேன், 33 வயசில் தான் நான் வந்து பைபிளை திறந்து தமிழுங்கிறதே நான் படிக்க தெரிஞ்சிச்சு. அதனால் சொல்கிறேன், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். எப்படின்னா தெரியுங்களா, முதல்ல அவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா, நம்மக்கிட்ட பாசம், அன்பு. நீங்கள் அன்பை அவர் மேலே நீங்கள் செலுத்தும் போது தேவன் உங்கள்கிட்ட இடைபடுவார். தேவன் உங்கள் கூட நடக்கிறத அந்த அனுபவத்துக்குள்ளே வருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் வச்சுருக்கிறாரு தேவன். உங்கள் சிஸ்டர் கீழே உட்காந்துருக்கீங்கள, தெரியல, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய இருதயத்தை முழுசுமாக தேவன்கிட்ட ஒப்பிடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரோட சத்தத்தை கேளுங்க. முதல்ல அவர் கூட நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க. தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஸோ எண்ணெய் ஒன்றுமே இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல், துப்பு இல்லாத இந்த எண்ணெயே கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கிறாருன்னா, நீங்கள்லாம் ஆண்டவருக்காக நம்ம உண்மையாக வேலை செய்வோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், பெற்றோருக்கு உண்மையாக இருப்போம். நம்ம தான் வந்து இந்த உலகத்தை யாருக்கிட்டேருந்து பிடுங்கி கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி யார் பிறந்திருக்கிறார்? தி கிங், ராஜா. ராஜாவோட பிள்ளைங்க நம்ம. சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. மத்தேயு 28. அந்த உற்சாகத்தோட எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. இப்போது நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பாடலோட ஒரு சின்ன ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா. தேவன் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு சந்தோஷமான இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம இருந்தாலும் மகிழ்ச்சியாக ஆண்டவர் நம்ம இன்றைக்கி வந்து பிறந்திருக்கிறார். இன்றைக்கி அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம இன்றைக்கி கலந்துக்கிட்டோம். இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கோம். இன்றைக்கி இந்த சந்தோஷத்தோடு போகாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இன்றைக்கி உண்டாகணும். ஸோ தேவன் இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தராக எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அதிலேருந்து ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு இப்போ ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆமென். சகோதரன் ஜெபிக்கும்போது பாடும்போது ஹல்லேலூயா. Praise the Lord. என்
என்னை தருகிறேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் இன்னைக்கு. ஆண்டவரே என்னை முழுசாக எடுத்துக்க, என்ன உங்கள் சித்தத்தின்படி இனி ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கூயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனே எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜனே. ஆண்டவரே இந்த இடத்துல நீர் ஆண்டவரே அப்பா இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளும் அப்பா உம்முடைய சாட்சிகளும் ஆண்டவரே யார் யார் இருதயத்தில் தொடப்பட்டதோ தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனமாக வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தினால் அவர்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு ராஜா தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் எதெல்லாம் ஆண்டவரே அப்பா தடையாக இருக்கோ அந்த தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாக அகன்று போகட்டும்னு ஜெபிக்கிறோம். இவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றையிலேருந்து ஆண்டவரே அப்பா இவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் அனுப்புங்கன்னு சொன்னீங்களே உங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உங்கள் கருத்தில் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கு இருக்க இந்த ஆண்டவரே அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க, அந்த ஃப்யூச்சரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் கருத்தில் ஆண்டவரே அப்பா அந்த சபையை கொடுக்குறோம் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.